கசாலி டீகோட் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைக்கி ஆகஸ்ட் 7, 2026. ஜியோ பாலிட்டிக்ஸில் வந்து வழக்கம் போல் நம்ம என்னைக்கு வந்து இந்த அமெரிக்கா ஈரான் ஒப்பந்தம் முடிஞ்சு அந்த போர் நிறுத்தமெல்லாம் வருதோ அதுக்கப்புறம் தான் அதை விட்டு நம்மளால் நகர முடியும் போல் தோணுது. ஏன்னா அந்தந்த ரீஜனில் வச்சு அடுத்தடுத்து என்னென்னா, இப்போ ஈரான் வந்து நேரடியாக அடிக்கிறதோ இல்லையோ, ஆனால் ஹவுத்தீஸை வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு பெரிய பிரச்சனையாக போய்கிட்டு இருக்குது. ப்ளஸ் வந்து துபாயை பற்றினா அங்கே கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன ஒரு எக்ஸ்க்ளூசிவ் தகவல்கள். ஓகே, அதனால் அதை வந்து இப்போ டீட்டெயிலாக பேச போகிறோம். நான் கசாலி டீகோட்ஸ். வழக்கமோட உங்களுடைய ஆதரவு லைக் பட்டனை கிளிக் பண்ணி, ஹைப் பட்டனை கிளிக் பண்ணி, பெல் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கு பகிர்ந்து ஆதரவு தாருங்கள். அப்புறம் ரொம்ப முக்கியமாக குறிப்பாக வந்து உங்களுக்கு நான் வந்து மனமார்ந்த நன்றி சொல்ல வேண்டியிருக்கு. என்னென்னா, இப்போ நேற்று நான் போட்ட அந்த வீடியோவுக்கு நீங்கள் வந்து போட்டிருக்க ஹைப் பட்டன் இருக்குல்லையா, ஹைப் வந்து உண்மையிலேயே வந்து சூப்பர். ரொம்ப உங்களுடைய ஆதரவு வந்து மிக பிரமாண்டமான ஆதரவு. இது வந்து ஒரு சாதாரண ஆதரவு இல்லை. வழக்கம் தொடர்ந்து உங்களோட ஆதரவு வந்து கொடுக்கும்படி கேட்டுக்கிறேன். சரி, இப்போ வந்து நம்ம ஜெனரலாக பேசும்போது எப்படின்னா, ஒரு பக்கம் ஹவுத்தீஸ் வந்து மிகப்பெரிய அரபு நாடான இவங்க வந்து சவுதி அரேபியா வந்து வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு இவங்க வந்து அவ்வளோ பெரிய ஆளானா, உண்மையில் அவ்வளோ பெரிய ஆட்கள் தான் ஹவுத்தீஸ். ஏன்னா வந்து மண்ணின் மைந்தர்கள், எதுக்கும் பயப்படாதவங்க, வறுமையில் இருக்கிறவங்க, அப்புறம் ஈரான், அப்புறம் மற்ற ஆட்கள் கொடுக்குற காசை வச்சு பொழைச்சிக்கிட்டு இருக்கவங்க. அவங்களுக்கு வந்து எதிரி சவுதி மட்டும் இல்லை, அதே ஏமல் இருக்கக்கூடிய எஸ்டிசியாக இருக்கட்டும், பிஎல்சியாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற அந்த மண்ணின் மைந்தர்கள் மற்றவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களும் எதிரி. அதையும் மீறி இவங்க வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அப்புறம் அமெரிக்காவோட போர்க்கப்பலை எல்லாம் வந்து அடித்து விரட்டினாங்க, யூகேவோட போர்க்கப்பலை அடித்து விரட்டினாங்க. அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அவங்க வந்து இப்போது சவுதியோட கண்ணில் விரல விட்டு ஆட்டிருக்காங்க. அதில் வந்து சில தகவல்கள், அதையும் பேசுவோம். அதுக்கப்புறம் துபாய் வந்து என்ன ஏதுன்ற சில விஷயங்கள். அதுக்கப்புறம் அங்கே காஷ்மீர் ஐலாண்டில் அமெரிக்கா வந்து ஒரு விஷயத்தை பண்ண நினச்சாங்க, அதை வந்து ஈரான் வந்து அடித்து துவைச்சிருக்காங்க அப்படிங்கிறது. அப்போ என்ன, வழக்கம் போல் நம்ம என்ன செய்யணும்னா, ஒரு பிக்சர் பை பிக்சராக அல்லது தகவல் பை தகவலாக நம்ம வந்து பேச எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக வந்து பேசிடுவோம். நம்பர் 1 வந்து இங்கே துபாய் பற்றி சொல்லணும்னா, மற்ற அரபு நாடுகள்லாம் கொஞ்சம் ஓரளவு ஈரானோட அனுசரித்து இதெல்லாம் போய்கிட்டு இருக்கும்போது, அப்புறம் அமெரிக்கா சொல்கிறாங்கிறதுக்காக அங்கேருந்து தன்னுடைய சொந்த படையிலிருந்து இருக்கக்கூடிய விமானமோ அல்லது ஏவுகணை எதையும் வந்து ஈரானுக்கு எதிராக பயன்படுத்தலை. ஆனால் யுஏஇ மட்டும்தான் பயன்படுத்தினாங்க. அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதை வந்து என்ன பேர் சொல்கிறாங்க, அது வந்து யுஏஇ இஸ் த இஸ்ரேல் ஆஃப் தி பெர்ஷியன் கல்ஃப். ஸோ பாரசீக வளைகுடாவில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் அப்படின்னு யுஏஇ சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட அப்படித்தான். ஏன்னா அங்கே இஸ்ரேல்காரனும் யூதர்கள் நிறைய கம்பெனிகள் துபாயில் வச்சுருக்காங்க. பெரிய அளவுக்கு வந்து கொளிச்சாங்க. இப்போ வந்து டோட்டலாக வந்து அப்செட் ஆகி போய் கிடக்காங்க அப்படிங்கிறது தான். அதனால் இவங்க வந்து மொத்தத்துக்கு அடிக்கிறது, துபாயை வந்து குறி வச்சு அடிக்கிற காரணம் அவங்களுடைய அராஜகம் ஆட்டம் அப்படிங்கிறது. மக்களுக்கு எதிராக, மற்றவங்களுக்கு எதிராக அப்படி சொல்லலை. அவங்களுடைய அராஜகம் வந்து ஹவுத்தீஸ்க்கு எதிராகவும் ஈரானுக்கு எதிராகவும் ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருந்தது. அதனால் வந்து இப்போ பழி வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. சரி, இப்போது சமீபத்தில் ஈரான் வந்து ஹதீத் 110 அப்படின்னு ஒரு ட்ரோன் வந்து அறிமுகப்படுத்தினாங்க. அதை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அது என்னென்னா, ரேடாரில் சிக்காது அப்படின்னா ஸ்டெல்த்து அப்படிங்கும்போதே வந்து அதை கண்டுபிடிச்சி அழிக்கிறது கஷ்டம். ஓகே, அப்போ அது வந்து மிகப்பெரிய டேஞ்சர். அதோட காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். உங்களுக்கு தெரியும், $25,000, $30,000, $50,000. $50,000 அப்படின்னு சொல்லிட்டாலே வந்து என்னாச்சு, ஒரு 50 லட்ச ரூபா ஆச்சு. ஓகே, ஒரு 50 லட்ச ரூபாவோட ட்ரோன் வந்து ரேடாரில் சிக்காது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இவங்க ஈரான் வந்து பயன்படுத்தின மிசைல் இருக்கு இல்லையா, அது வந்து ஜாமர் வச்சுருக்கு, ப்ளஸ் வந்து டூயல் இது வச்சுருக்கு. அப்படிங்கும்போது அது வந்து பயங்கரமான அட்வான்ஸ்டு மிசைல். ப்ளஸ் வந்து ரேடாரில் சிக்காத இந்த ஹதீத் 110 ஏற்கனவே MQ-9 ரீப்பர் ரேடாரில் சிக்காது, ரொம்ப பயங்கர பவர்ஃபுல்னாங்க. அதை தான் வந்து குருவி சுடுற மாதிரி சுட்டு பிடிச்சாங்க. ஒரு 43, 45 MQ-9 ரீப்பர் ட்ரோனு. ஓகே, இப்போ இது வந்து ஹதீத் 110ங்கிறது வந்து இந்த மொத்த ரீஜனில் மிகப்பெரிய த்ரெட்டு அப்படிங்கிறதான். சரி, அதுக்கப்புறம் வந்து இங்கே துபாய் நேற்று நம்ம போட்டதில் வந்து துபாய் ஜபல் அலி வந்து எக்ஸ்க்ளூசிவாக போட்டிருந்தோம். அதோட அது மேலே விட்ட தாக்குதல் வந்து ஒரு 7 ட்ரோன் தாக்குச்சு. அடுத்தடுத்து பயங்கரமான சவுண்டு கேட்டுச்சு அப்படின்னு சொல்லி தகவல்லாம் வந்தது.
அதுக்கு வந்து அங்கேருந்து வந்து கொதிச்சிட்டாங்க. அப்போ நான் வந்து ஜபரலி பக்கத்தில் தான் இருக்கேன், எனக்கு இங்கேருந்து ஒன்றுமே இல்லை, நீங்கள் சொல்கிறதெல்லாம் பொய் அப்படின்னு பின்னூட்டத்தில் போட்டிருந்தாங்க. சிலர்லாம் பார்த்தா வந்து வார்த்தைகள் தடித்த வார்த்தையெல்லாம் போட்டிருந்தாங்க. இந்த மூளை இருக்கா இப்படியா அப்படியே தாட் போட்டுனாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து பதிலும் அதே ரேஞ்சில் தான் பதில் போடுவோன்னு வச்சுக்கோங்க. ஆனால் என்னென்னா செக் பண்ணி பார்த்தா அது துபாய் ஜபல் வந்து 7 ரேடார் அடித்தது உண்மை. ஓகே. ஆனால் அங்கே துபாயில் இருக்கிறவங்களுக்கோ அல்லது யூஏயில் இருக்கிறவங்களுக்கு அங்கே எந்த செய்தியுமே போய் சேராது. அந்த அளவுக்கு வந்து ஃபில்ட்ரு பண்ண சென்சார் பண்ணப்பட்ட செய்திகள். காரணம் இப்போ வந்து ஆமாம் ஜபல் வந்து ஒரு 7 ரேடார் அடிச்சிச்சு அப்படின்னு அவங்க வந்து ஓப்பனாக ஒத்துக்கிட்டாங்கன்னா அங்கே வெளியிலேருந்து இன்வெஸ்ட் பண்ண வர்றவங்க வந்து பயப்படுவாங்க. ஐயோ நம்மளுடைய முதலீடு என்ன ஆகுறதோ. ஏன்னா ஜபல்ங்கிறது வந்து ஒரு சாதாரணது இல்லை, சில லட்சம் கோடி பெருமானமுள்ள கட்டுமானங்கள் அது எல்லாம் இருக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப பெரிய இடம். ஓகே. அதில் சில லட்சமோ பல லட்சம் கோடி பெருமானம் உள்ள இடம் அது. அது வந்து தாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கவங்க, ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, ஐயோ துபாய் இனிமேல் வேண்டாம் நினைப்பாங்க இல்லையா. அதை தவிர்க்கிறதுக்காக எப்போவுமே அங்கே நிகழக்கூடிய மரணத்தை வந்து குறைச்சி சொல்லுவாங்க அல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தாக்குதலை வந்து இல்லைன்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான். அதுக்கு வந்து நான் இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது இது சைடில் வந்து இதை போடுறேன். நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தாலே அது ஆமாம் ஒரு 7 வாட்டி சத்தம் வந்துச்சுன்னு போடுறாங்க. இதெல்லாம் தான். அதுக்கப்புறம் வந்து இன்னும் ஒரு அடுத்த செய்தி என்னென்னா, வேறு ஒரு இதில் காணொலியில் பார்த்தது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. இப்போ ஹீலியம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். ஹீலியம்னு என்ன? ஹீலியம் பலூன் அப்படின்னா பலூனில் வந்து அது லேசாக இருக்கும், பறக்கிறதுக்கு ஹீலியம் பலூன் சொல்லுவோம். இன்னொன்று வந்து ஸ்கூல் காலேஜ் காலத்தில் படித்தது எப்படி இருக்கும், நம்ம வந்து சூரியனில் வந்து 2 ஹைட்ரஜன் அணு அது வந்து ஒன்றா சேர்ந்து ஹீலியமாக மாறுது அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். ஓகே. அதுதான் வந்து அந்த அணு ஆயுதம் இருக்கு இல்லையா, அணு ஆயுதத்தில் வந்து ஃபிஷன் அண்டு ஃபியூசன். ஸோ அந்த 2 ஹைட்ரஜன் வந்து ஃபியூசன் ஆகும்போது தான் அது வந்து எனார்மஸ் எனர்ஜியை வந்து வெளிப்படுத்துது. அதுதான் இவ்வளோ வெப்பமாகவும் இவ்வளோ வெளிச்சமாகவும் கிடைக்குது. அது சூரியன்லேருந்து வர்றது. இந்த ஹீலியம் வந்து நமக்கு இங்கே நிறையா சிப்பு, அதாவது கம்ப்யூட்டர் சிப்பிலேருந்து நிறைய இந்த மாதிரி ஒரு நம்ம இப்போ சமீபத்தில் இப்போ உள்ள உலகத்தில் ஏஐ இருக்கட்டும், ஏஐக்கு என்ன தேவைப்படுறது, அந்த செமிகண்டக்டர் சிப்ஸ் இதெல்லாம் தேவைப்படுது இல்லையா, அதுக்கு தேவைப்படுறது, அதுக்கு வந்து கூலண்ட்டாக வந்து ஹீலியம் பயன்படுது. அந்த ஹீலியம் வந்து சைனா வந்து கிட்டத்தட்ட 90% கண்ட்ரோலில் வச்சுருக்கு. அது வந்து இப்போது தைவான் அண்டு அமெரிக்கா, சவுத் கொரியா இவங்களோட கண்ணில் விரல விட்டு ஆட்டுதுன்னு கேள்விப்பட்டேன். உண்மையிலே ஒரு சுவாரஸ்யமான செய்தி இது. ஓகே. இப்போ வந்து இது இப்போ ஏற்கனவே சொன்னோம்ல துபாயோட ஜபல் அலி. ஓகே. அதில் வந்து பிக்சரோட நிறைய டீட்டெயிலோடு வந்துக்கிட்டே இருக்குது. அதையும் வந்து இப்போதைக்கு போடுறேன். ஸ்மோக் ரேசிங் ஃப்ரம் ஜபல் அலி இண்டஸ்ட்ரியல் ஏரியா சவுத் ஆஃப் துபாய் சிட்டி யுஏஇ அப்படின்ற அந்த தகவல். சரி. அதுக்கப்புறம் வந்து அமெரிக்காவோட B-52 பாம்பர் ஒன்று இருக்குது. ஓகே. அது வந்து B-2 பாம்பர் வந்து பங்கர் பஸ்ட்டை கொண்டு போகிறது. B-52 கிட்டத்தட்ட அது மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான பாம்பர் ஆக்சுவலாக. அது வந்து கிராஷ் ஆகிருக்கு எங்கே, கலிஃபோர்னியாவில். அப்புறம் வந்து 8 பேர் வந்து ஏதோ போயிட்டதை சொல்கிறாங்க. அது என்னென்னா கிராஷ் ஆகிருக்கு அப்படின்னா எப்படியா வந்து கிளம்பும் போதெல்லாம் அடிக்கடி கிராஷ் ஆகுது. ஏன்னா B-52 ஏற்கனவே கிராஷ் ஆகிருக்கு. அப்புறம் B-2 பாம்பரா ஏற்கனவே B-2 பாம்பர் இல்லை, B-52 தான் ஏற்கனவே கிராஷ் ஆகிருக்கு. அப்போ அடிக்கடி கிராஷ் ஆகுதுன்னா அப்போ அதில் வந்து ஏதோ பெரிய அளவுக்கு தொழில்நுட்ப கோளாறு இருக்கோ, அது சரியில்லையோ அப்படின்ற மாதிரி வெளியில் இனி தப்பித்தவறி வேறு நாடுகள் இருக்கு இல்லையா, தன்னோட பாதுகாப்புக்கு B-52 வந்து ஆர்டர் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த கிராஷ் வந்து அமெரிக்காவுக்கு இன்னும் பெரிய பின்னடைவு அப்படிங்கிறது செய்தி. அதுக்கப்புறம் வந்து மொசாடு வந்து ரொம்ப கொலாப்ஸ் ஆகி போய் கிடக்கு. மொசாடுங்கிறது தெரியும், எப்படி அமெரிக்கா உளவு பிரிவு சிஐயோ அது மாதிரி உலகத்தின் கிட்டத்தட்ட நம்பர் 1 சொல்லக்கூடிய இஸ்ரேலோட உளவு பிரிவு மொசாடு. ஓகே. அந்த மொசாடு உள்ளுக்குள்ளே பயங்கர குழப்பம் நடந்துக்கிட்டு இருக்குது. என்னென்னா ஈரானில் வந்து ரெஜிம் சேஞ்ச் பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு தட்டிட்டு வந்தாங்க. இப்போ வந்து ரெஜிம் சேஞ்ச் பண்ண முடியலை. அப்போ என்னடா இவ்வளோ தூரம் செலவு பண்ணி இவ்வளோ தூரம் உயிரெல்லாம் போய் நம்ம கட்டிடம்லாம் போய் நம்ம இனிமேல் வந்து இஸ்ரேல் வந்து இங்கே ஒழுங்காக இருக்க முடியாதான்ற அளவுக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டீங்களே மொசாது, நீங்கள் என்னடா பண்ணீங்க, நீங்கள் பிடுங்கினது பூரா வந்து தேவையில்லாத ஆணி அப்படின்னு பயங்கர உள்ளுக்குள்ளே குழப்பம் வந்து போய்கிட்டு இருக்கு. அப்படின்னா மொசாட் இன் கிரைசிஸ், டாப் அஃபீஷியல்ஸ் சாக்ட் ஆஃப்டர் ஃபெயில்டு ஈரான் ரெஜிம் சேஞ்ச் அப்படிங்கிறது முக்கியமான செய்தி. இதெல்லாம் நிறையா டைம்ஸ் ஆஃப் இந்தியாலையும் இந்துஸ்தான் டைம்ஸ்லேயும் வந்து நிறையா வந்துக்கிட்டு இருக்குது. ப்ளஸ் வந்து அப்புறம் அமெரிக்காவில் இருக்கிற ஜேர்னல்லேருந்து வந்துக்கிட்டு இருக்குது. ஓகே. அதுக்கப்புறம் வந்து ஹவுத்திஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே அவங்களுடைய பார்டரில் இருக்கிற நஜஃப் ஒரு பகுதி. ஓகே. அங்கே வந்து பயங்கரமான தாக்குதல். அந்த தாக்குதலில்
கிட்டத்தட்ட ஒரு 38 சோல்ஜர்ஸு, ஒரு 10 சாதாரண மக்கள் எல்லாம் சேர்ந்து அவுட் ஆயிருக்காங்க. அந்த சாதாரண மக்கள் வந்து அங்கே நடந்து போனதோ வண்டியில் போனதோ இருக்குமான்னு தெரியல. ஆனால் அந்த சோல்ஜர்ஸுக்கு ஹெல்ப்புக்கு இருக்கலாம். ஓகே, அப்போ 38 சோல்ஜர்ஸ் வந்து அது சவுதி அரேபியாவோட சோல்ஜர்ஸ் வந்து அவுட் ஆயிருக்காங்க. அது ஹவுதிஸ் வந்து அட்டாக் பண்ணி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய செய்தியாக இருக்குது. ஓகே, அது வந்து நம்ம என்ன சொல்கிறது, சவுதி தன்னோட பவர் வந்து கீழே இறங்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஓவரால் ஏரியாவில் வந்து ஈரான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அப்புறம் சவுதிக்கு எதிராகவும், அதுக்கப்புறம் மற்ற இதில் இருக்கக்கூடிய ஏமனில் இருக்கக்கூடிய மற்ற பிஎல்சி பிரசிடென்ஷியல் லீக் கவுன்சில் அண்டு எஸ்டிசி இவங்களுக்கு எதிராகவும் இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஹவுதீஸ் அப்படிங்கிறதா இதோட செய்தி. ஓகே, அதுக்கப்புறம் வந்து மொத்தத்துக்கு இப்போ இங்கே என்ன சொன்னோம்னா ஹர்மோஸ் வந்து அவங்க ஈரான் வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி, இப்போ பாபல் மந்திப் செங்கடலோட சவுத்து பகுதி, செங்கடலோட தெற்கு பகுதியை வந்து ஹவுதீஸ் அடித்து கண்ட்ரோல் பண்ணாங்க இல்லையா. இப்போ என்னென்னா செங்கடலோட நார்த்து பகுதி, அதாவது சுயஸ் கால்வாய் போகிறதுக்கு முன்னாடி நார்த்து பகுதி, அங்கேயும் வந்து டேங்கரில் அடித்து ஹவுதீஸ் வந்து அந்த முகமது பின் சல்மான் அவரை வந்து பேச முடியாமல் ஒன்றும் செய்ய முடியாமல் ஆக்கியிருக்காங்க. இது எப்படின்னா ஹவுதீஸ் கோ ஃபார் சவுதீஸ் ஜுகுலார், ரெட் சி ஷட் ஃபார் எம்பிஎஸ் ஆயில், ஹவுதீஸ் எக்ஸ்பேண்ட் நாவல் பிளாக்கேட் டு நார்தர்ன் ரெட் சி அப்படின்னு சொல்லி நார்தர்ன் ரெட் சி. அப்போது சவுத் ரெட் சீயில் பாபல் மந்திப், நார்தர்ன் ரெட் சீயில் அங்கே வந்து சுயஸ் கால்வாய் போகிறதுக்கு முன்னாடி அங்கே வந்து ஒரு கப்பலை அடித்து இந்த ரீஜனில் வந்து நாங்கள் தாண்டா ராஜா, அதனால் நீங்கள் வந்து எங்களை மீறி ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சதிராட்டம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதான். அதுக்கப்புறம் வந்து இதில் என்ன அப்படின்னா ஹர்மோஸுக்கு பக்கத்தில் அங்கே இருக்கிற அந்த கசிம் ஐலாண்டில் வந்து பெரிய அளவுக்கு அட்டாக் நடத்துறதுக்கு ஆரம்பித்ததை இவங்க ஈரான் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அமெரிக்காவோட கப்பல்லேருந்து வந்து இறங்கி அப்புறம் உள்ளுக்குள்ளே எல்லாம் வரணும் இல்லையா, அந்த கப்பலை வந்து பம்பார்டன்ஸ் பண்ணியிருக்காங்க, அடித்து துவம்சம் பண்ணியிருக்காங்க ஈரான். எதுக்கு அப்படின்னா அதோட அமெரிக்காவோட கப்பலோட நோக்கம் என்னென்னா கஷிம் ஐலாண்டில் உள்ள இன்வேட் இறங்குறது. ஏன்னா கஷிம் ஐலாண்டு வந்து மேலேருந்து பாம்பு போட்டு ஒன்று அதில் என்ன மலைகளும் நிறைய வந்து பள்ளத்தாக்கு மாதிரி இருக்கக்கூடிய அந்த சின்ன இடத்துலையே அவ்வளோ பாதுகாப்பு. ஏன்னா 1500களிலிருந்தே ஏற்கனவே சொல்லியிருக்கோம், 1500களிலிருந்தே நீங்கள் வந்து நெதர்லாந்துக்காரனாக இருக்கட்டும், டச்சாக இருக்கட்டும், ஆமாம் நெதர்லாந்து டச்சுக்காரனாக இருக்கட்டும், அப்புறம் பிரிட்டிஷ்காரனாக இருக்கட்டும், எல்லாருக்குமே அது முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட்டாக, பாதுகாப்புக்கு ஸ்ட்ராட்டஜி பாயிண்ட்டாக இருந்தது. இப்போ அமெரிக்காவில் உள்ளே போக முடியாதுக்கு இந்த காஷ்மீர் ஐலாண்டு ரொம்ப முக்கியமான ஒரு தடுப்பு அரணாக இருக்குது. அதில் வந்து ஆட்கள் இறங்கிட்டாங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரு 10,000 வீரர்கள் இறங்கிட்டாங்கன்னா அங்கே வந்து பெரிய அளவுக்கு போர் நடக்கும். அப்போ வந்து கைப்பற்றிடலான்னு சொல்லி இறங்க வந்ததை இதை கண்டுபிடிச்சி அந்த கப்பலை வந்து துவம்சம் பண்ணியிருக்காங்க ஈரான் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான செய்தி. அதில் என்னென்னா யூஎஸ் இன்வேஷன் கிரஷ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈரான் லான்ச்சஸ் ஹியூஜ் அட்டாக் அப்படின்னு சொல்லி அதில் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஈரான் என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்து எங்களை ஹிரோஷிமா மாதிரி அடித்து போடுவோன்னு நினைக்காதீங்க, உங்களை வந்து சோழியம் முடிச்சிருவோம் அப்படின்னு முஜ்தபா கமேனி அவர் பயங்கரமாக சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் ஹிரோஷிமா இன் மேக்கிங், ஈரான் ஃபயர்ஸ் ரேர் நியூக்ளியர் வார்னிங் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவுக்கு பெரிய வார்னிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இங்கே ட்ரம்ப்புக்கும் அவரோட பீட் ஹெக்ஸத் இருக்காரே, எது பாதுகாப்புத்துறை செயலாளர், அவருக்கும் முட்டிக்கிடுச்சு. ஆனால் நேற்று வந்து என்ன போட்டிருந்தாருன்னா அவரோட ட்ரூத் சோஷியல் மீடியா என்ன போட்டிருந்தார், இங்கே இவர் வந்து ஹெக்ஸத் வந்து சூப்பர், அவர் வந்து ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணார், ரொம்ப அருமையாக பண்ணார், இவங்க தான் வந்து டெமோக்ராட்ஸ் தான் சரியில்லை அப்படின்னு பயங்கரமாக பேசிகிட்டு இருந்தார். ஆனால் அங்கே உள்ளுக்குள்ளே வச்சு பார்த்தா பயங்கரமாக தகராறா. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏன்டா நீ பொய் சொல்லி தான் இருபது வேலையும் பார்த்துருக்கியா அப்படின்னு பயங்கரமாக அவங்களுக்குள்ளே முட்டிக்கிடுச்சு. அதாவது வெளிப்புறமாக இவர் வந்து பாராட்டுற மாதிரி பாராட்டு உள்ளுக்குள்ளே போட்டு பீட் ஹெக்ஸத்தை வந்து போட்டு தாளிச்சிருக்கிறாரு அப்படின்னு ஒரு முக்கியமான செய்தி. அதுக்கப்புறம் வந்து இந்த இவ்வளோ பிரச்சனை இல்லை, இப்போ வந்து இந்த கல்ஃப் அலை இருக்குல்ல, கூட்டமைப்பு இருக்குல்ல, அவங்க வந்து எதுக்கு இந்த மாதிரி ட்ரம்ப் வந்து ஐயா சாமி இந்த பக்கம் இதை விட்டு கிளம்பு அப்படின்னு பிளீவ் பண்ணுறாங்கன்னா, என்ன சொல்கிறாங்க, ஈரான் வந்து எங்களை வந்து சோழி முடிச்சுடுவாங்க, அதனால் கொஞ்சம் சீக்கிரம் கிளம்புங்க, இடத்த விட்டு கிளம்புங்க, இங்கே அவங்களை அடிக்க வேண்டாம், எங்களை பாதுகாக்க வேண்டாம், ஒன்றும் செய்ய வேண்டாம், நாங்கள் பார்த்துக்கிறோம், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி கல்ஃப் அலை எக்ஸப்ட் யுஏஇ, ஓகே, அவங்க வந்து எல்லாம் பண்ணியிருக்காங்க. யுஏஇ அப்பப்போ நான் பணத்தை கொடுத்துறேன்னு சொல்லி ரொம்ப வந்து ஏதாவது ட்ரை பண்ணுவாங்க. என்ன ட்ரை பண்ணால் ஈரானுக்கு தெரியாதா, இத்தனை வருஷமாக வந்து என்னென்ன நடந்துச்சு அவங்களுக்கு ஹிஸ்ட்ரி இல்லாமல் இருக்குமா. ஆனால் மற்றவங்க வந்து அமெரிக்காட்ட ட்ரம்ப்ட்டு வந்து கெஞ்ச ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு செய்தி. அதுக்கப்புறம் வந்து நெத்தன்யாகு இத்தனை வருஷமாக பண்ணிட்டு இருந்ததெல்லாம் போதும்,
இனிமேல் வந்து நெதன்யாவுக்கு நம்ம வந்து ஆதரவு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அரபு நாடுகள் எல்லாம், அரபு நாடுகளில் ஜிசிசி நான் ஜிசிசி எல்லாம் சேர்த்த அரபு நாடுகள் தலையெல்லாம் ஒன்று சேருது நெதன்யாவுக்கு எதிராக அப்படிங்கிறது. இது ரொம்ப முக்கியமான செய்தி. நெதன்யாவுக்கு வந்து போகிற இடமெல்லாம் நீ புறம்போக்கு அப்படின்னு திட்டுற அளவுக்கு வந்து ஆகிப்போச்சு நெதன்யாகுவை. ஸோ இது முக்கியமான செய்தி. எனஃப் ஆஃப் நெதன்யாகு, அரப் லீடர்ஸ் யுனைட், பிளாஸ்ட் இஸ்ரேல் பிஎம் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கிய செய்தி. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இஸ்ரேல் எடுத்தோம்னா இஸ்ரேல் இராணுவத்தில் வந்து என்ன நடக்குதுன்னா தற்கொலை வந்து அடிக்கடி நடக்குது. முன்னாடியே வந்து என்னாச்சுன்னா திடீர்னு வந்து ஏதாவது பசங்களை சுடுவாங்க, சுட்டுட்டு அங்கே போய்ட்டு தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து என்னதான் இருந்தாலும் கல் மனசாக இருந்தால் கூட சில நேரத்தில் தனிமையில் இருக்கும்போது ஐயோ இந்த மாதிரி ஒரு குழந்தைய கொண்டுட்டோமே, இந்த மாதிரி பசங்களை கொண்டுட்டோமே, அப்பாவியை கொண்டுட்டோமே அப்படின்னு வந்து தனிமையில் வந்து ஒரு மாதிரி சுயபச்சாதாபம் வரும். அப்படி சமீபத்தில் இப்போ வந்து 2 பெண் சிப்பாய்கள் வந்து அங்கே உயிரிழந்திருக்காங்க. அது உயிரிழந்தது அவங்க வந்து ஏதாவது ஆண் சிப்பாய்கள் வந்து ஏதாவது வந்து முள்ளமரித்தனம் பண்ணிட்டாங்களா அல்லது வந்து என்ன நடந்துச்சுன்னு தெரியல. உள்ளுக்குள்ளே வந்து இஸ்ரேல் இராணுவத்துக்குள்ளே பயங்கரமான, முன்னாடியும் சொல்லிகிட்டு இருக்கோம், பயங்கரமான உள்ளுக்குள்ளே வந்து கலகம் நடந்துக்கிட்டு இருக்குது. உயிருக்கு பயந்து வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி தான் இங்கே சண்டை போடுறாங்க. முடிஞ்சால் விட்டு கிளம்பிடும், ஏதோ நாட்டை விட்டு கிளம்பிடும் அப்படின்ற இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறது தான் தகவல். சரி, அதுக்கப்புறம் வந்து சவுதி வந்து என்ன இப்போ என்ன சொன்னேன், இந்த சவுதி வந்து சவுதியோட இடம், அந்த இடத்துல வந்து அடித்தாங்களா, அது வந்து 38 சோல்ஜர் இல்லை 58 சோல்ஜர்ஸ் அண்டு 11 சிவிலியன்ஸ். ஹவுதி ஸ்ட்ரைக் டிவாஸ்டேட்ஸ் சவுதி அரேபியா, 58 சோல்ஜர்ஸ் கில்டு அப்படிங்கிறது இது செய்தி. அதில் என்னென்னா அதில் நஜ்ரான் ப்ராவின்ஸ், ஓகே, அங்கே நஜ்ரான், அது எப்படின்னா நியர் ஏமன் பார்டர், அங்கே இருக்கக்கூடிய நஜ்ரான் ப்ராவின்ஸில் அங்கே வந்து சவுதியோட ட்ரூப்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அங்கே வந்து வந்த சண்டையில் 58 சோல்ஜர்ஸும் 11 சிவிலியன்ஸும் வந்து இறந்துருக்காங்க நஜ்ரான் ப்ராவின்ஸில். ஸோ மொத்தத்துக்கு அந்த ரீஜனில் வந்து நீ பக்கத்தில் வரவே முடியாதா அப்படின்னு அங்கே அடிக்க, ப்ளஸ் வந்து ஏமனுக்குள்ளே இருக்கக்கூடிய அவங்களுடைய கிளர்ச்சிகள் இருக்குது, அவங்களுக்கு எதிராக கிளர்ச்சி வருவாங்க அவங்கள அடிக்க அப்படின்னு இங்கே ஹவுத்திஸ் வந்து கை ஓங்கி நிற்குது அப்படிங்கிறது முக்கியமான செய்தி. ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம சொல்லக்கூடிய செய்தியில் வந்து இது வந்து துபாய் அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட, துபாய்னா ஒரு தனிப்பட்ட மென்டாலிட்டி உள்ள ஒரு நாடு, அது யுஏஇ அப்படிங்கிறது. மற்றதெல்லாம் வந்து என்னென்ன நடந்துட்டுருக்குன்னு சொன்னோம். இப்போதைக்கு வந்து ஈரான் எதுவும் வந்து பெருசாக அடிக்கலை, ஆனால் அமெரிக்கா கப்பல்கள் அமெரிக்காவை அடிக்கிறாங்க. மற்றபடி இங்கே வந்து ஜிசிசி கண்ட்ரி மற்றவங்களை வந்து ஈரான் அடிக்கலை. ஆனால் ஈரானோட ப்ராக்சி ஏற்கனவே முன்னாடி சொன்னது தான், ஹவுத்திஸை வச்சு அடிச்சுட்டு இருக்காங்க. கரெக்டாக குறி பார்த்து கரெக்டாக பார்த்து அடிக்கிறாங்க. இப்போ ஈரான் கை ஓங்கிட்டுருக்கு. ஆனாலும் அமெரிக்கா வந்து சாதாரண நினைக்க முடியாது. என்ன பண்ண போகிறாங்க, வெகு விரைவில் சீக்கிரம் என்ன ஆக போகுது தெரியல. என்ன ஆனாலும் அங்கே வந்து பெரிய அளவுக்கு மாற்றம் வரும். அமெரிக்கா வந்து முன்ன மாதிரி ஆட்டம் போட முடியாது, இஸ்ரேல் ஆட்டம் போட முடியாது அப்படிங்கிறது தான் இதில் வந்து முக்கியமான செய்தி. அடுத்த காலையில் சந்திப்போம். நன்றி.